இப்போ போய் ஹீரோ ஹீரோ என்ன மாதிரி தான் இருப்பார். ஆனால் போய் பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். ஆனால் எதுக்கு வந்திருக்கீங்க? சார் உங்களை பார்க்கலாம். ஏன் என்னாச்சு? உங்களை பார்க்க தான் வந்துருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? நான் வில்லனை காமிக்கிட்டா காமி. நான் வில்லனை காமிக்கிறேன். இப்போ வில்லனை பார்க்க சரி இருக்கு. மெக்கானிக்ல இருக்கு. வில்லனை பார்க்க சம்பந்தத்தில் இருக்க போய் பார்க்கலாம். ஜூன் மாத காலத்தில் திமுகவின் தலைவராக மு. கருணாநிதியும் பொதுச் செயலாளராக இரா நெடுஞ்செழியனும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் கருணாநிதி தலைமையில் தேர்தலை சந்தித்த இதுவரையில் எந்த கட்சியாலும் முறியடிக்க முடியாத சாதனையை நிகழ்த்தி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது திமுக. கருணாநிதி இரண்டாவது முறையாக முதல்வரானார். மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் 25 இடங்களிலும் வென்றது. 1972ஆம் ஆண்டு திமுகவின் தலைவராக இருந்த எம்ஜிஆர் கட்சியின் பல நிலைகளிலும் ஓரங்கட்டப்பட்டவர். ஏற்கனவே கட்சியின் மீது அதிருப்தியில் இருந்தவர் திமுகவின் பொதுக்கூட்ட மேடையிலேயே கட்சியின் மீது ஊழல் குற்றச்சாட்டை முன்வைத்தார். ஊழல் புகாரை பொய்யாக்க வேண்டும் என்றால் திமுகவின் தலைவர் முதல் ஹீரோ இல்ல நிரந்தர போட்டியாக ஆட்சி வரும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினார். 1975 காங்கிரஸ் அரசு அவசர நிலை பிரகடனத்தை அறிவித்தது. இதனை எதிர்த்து முதல் நாளாக தீர்மானம் நிறைவேற்றியது திமுக அரசு. அதனைத் தொடர்ந்து முறையற்ற ஆட்சி, ஈரான் திட்ட முறைகேடு என விஞ்ஞான ஊழல் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. வைகோ, ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவின் முதன்மை தலைவர்கள் விசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சரிப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் இந்த ஆட்சி கலைப்பிற்கு பின்னால் நெருக்கடி நிலைக்கு எதிராக திமுக செயல்பட்டதே காரணம் என்று சொல்லப்பட்டது. 1977ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே அபார வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது எம்ஜிஆரின் ஆட்சி. திமுக கடும் தோல்வியை சந்தித்தது. அப்போது முதல் எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் வரை சுமார் 13 ஆண்டுகள் திமுகவை அரியணை ஏற விடாமல் எதிர்க்கட்சியாகவே இருக்க செய்தது அதிமுக. எம்ஜிஆரின் மறைவிற்கு பிறகு 1989ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்தது. ஆனால் 1991ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பை கட்டுப்படுத்த தவறிவிட்டது, பிரிவினை சக்திகளுக்கு திமுக ஊக்கமளிக்கிறது என்று கூறி அப்போதைய ராஜீவ்காந்தி அரசால் இரண்டாவது முறையாக கலைக்கப்பட்டது திமுக. அதே ஆண்டு மே மாதம் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்த ராஜீவ்காந்தி கொல்லப்படவே எழுந்த அனுதாபத்தால் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்த அதிமுக திமுக படுதோல்வியை சந்தித்தது. இதற்கு பின்னால் ஸ்டாலினின் அரசியல் எதிர்காலம் ஒளிந்திருப்பதாக அப்போது விமர்சிக்கப்பட்டது. 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவுடன் கூட்டணி அமைச்சது பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டது. இதே கூட்டணி 2001ஆம் ஆண்டு தேர்தலில் தொடர அக்கட்சி பெரும் தேர்தலை சந்தித்தது. இதனால் தமிழகத்தைச் சேர்ந்த 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்திய அமைச்சர்களாக பொறுப்பேற்று அதிகாரமிக்க மத்திய அரசின் தவிர்க்க தொடர்ந்து 2006ஆம் ஆண்டு கூட்டணி 163 இடங்களில் வெற்றி பெற்றார். திமுகவுக்கு 95 இடங்களில் கூட்டணி கட்சிகளின் தயவில் ஆட்சி அமைத்தது. இதுவே பின்னாட்களில் மைனாரிட்டி அரசு என்று ஒவ்வொரு முறையும் விமர்சிக்கப்பட காரணமாக
2009ஆம் ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரில் சிங்கள ராணுவத்தால் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார். இலங்கை போரை இந்தியா தலையிட்டு நிறுத்த வேண்டும் என மத்திய காங்கிரஸ் அரசு மாநில திமுக அரசை வலியுறுத்தி